இன்னைக்கு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் இருக்கா அப்படின்னா பாஜக மட்டும்தான் இருக்கு. கூட தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் வாசன் அவர் மட்டும்தான் இருக்கார். பாமக ரெண்டா உடைஞ்சிருச்சு. தினகரன் வெளியில போயிட்டாரு. ஓபிஎஸ் இல்ல. இப்போ பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் அந்த கூட்டணியில் இருக்காங்களா இல்லையான்னே தெரியாம அவங்க இருக்காங்க. ஸோ அப்போ அங்க ஒட்டுமொத்த கூட்டணியும் காலி. அப்போ 2024 பாஜக கூட்டணிக்கு, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18.5% வாக்கு வங்கி அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் பெருமை பேசிட்டு இருந்த போது அந்த 18.5%த்தில் இன்னைக்கு மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. பாஜகவுக்குன்னு இருந்த அந்த 11%, 12% வாக்கு வங்கியும் காலி பண்ணும் விதமாக அண்ணாமலை மீது தொடர்ச்சியாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டுகள், அதை ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக மாற்றி கட்சிக்காரங்களே அவரை விமர்சனம் செஞ்சு அதை கட்சி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது. எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன ஆகுது, கட்சியுடைய அஃபீஷியல் சமூக வலைதள பக்கங்கள், அந்த பக்கங்கள்லேருந்து சில செய்திகள் வரும்போது அதுக்கு கீழே வர்ற கமெண்ட் அத்தனையுமே பாஜகவுக்கு எதிராக, தலைமைக்கு எதிராகவே இருக்கு. இது மாதிரி எந்த கட்சியிலையுமே நடக்காது, எந்த மாநிலத்திலையும் நடக்காது.